வாழ்க்கையே இன்னைக்கு ரிமோட்டில் சேனல் மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் அவசரம், எல்லாருக்கும் அவசரம். 20 வயசுக்குள்ள படிப்பு, 25 வயசுக்குள்ள கல்யாணம், 30ல் சொந்த வீடு, 45 வயசில் பிள்ளைங்க கல்யாணம். இப்படி டக்கு டக்குன்னு மாறுறதால சட்டுன்னு வாழ்க்கையில் ஒரு சலிப்பு வந்துடுது. பரபரன்னு இருக்கிற வாழ்க்கையில் இளமை தொலைகிறப்ப ஒரு பயம் வருது. சலிப்பு, பயம், இதோடு ஓடிக்கிட்டு இருக்கிற மனுஷங்களுக்கு ஒரு நிழல் தேவைப்படுது. ஓடுற குதிரை இளைப்பாடுற மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது 40 வயசுக்கு மேலே ஏற்படுற சலனம், அப்சஷன், க்ரஷ்ஷு, செகண்ட் லவ், இப்படி என்ன பேர் வச்சாலும் அது சபலம்தான். சபலம் இருக்கிற மனசு காற்றுல ஆடுற அகல் விளக்கு மாதிரி அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். தேடலும் தவிப்பும் இருக்கிற ஒரு மனுஷனோட மனசு, அந்த மனசுக்குள்ளே இருக்கிற மோகமுள் தான் இந்த இரண்டாவது ஆட்டம். இவர் பேர் தாங்க மகேஷ் பூபதி, நம்ம இரண்டாவது ஆட்டத்தோட ஹீரோ. இவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் பெரிய ஆஃபீஸராக இருக்கார். ரொம்ப முக்கியமான பொறுப்பு. அதனாலேயே என்னவோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நியாயம் தவறக்கூடாதுன்னு நினைக்கிறவனா 10 ரூபா காசு வேணா கேட்டு வாங்கிக்கோ. மீட்டருக்கு மேல 10 ரூபா கேட்காத. நல்லா மீன் குழம்பு வைக்க வேண்டியது உன்னோட கடமை. அதை மீறாத. இது என்ன சத்திரமா அவங்க இஷ்டத்துக்கு வரதுக்கு? இன்னொரு தடவை மார்க் குறைஞ்சா ப்ரோக்ரஸ் கார்டில் நான் சைன் பண்ண மாட்டேன். ஆனால் அழகான பெண்களை பார்க்கும்போது மட்டும் சில்லுன்னு காத்தடிக்கும், சுற்றி பூவெல்லாம் பூக்கும், மனசுக்கு ரெக்க முளைக்கும். தனக்காக ஒரு ஏஞ்சல் வானத்திலிருந்து இறங்கி வர்றதை அவரால் உணர முடியும். இதெல்லாம் சொல்கிறானே, இவன் யாருன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா? நான் தாங்க இந்த கதையோட கதாசிரியர். இது சஸ்பென்ஸ் கதை ஒன்றும் இல்லை, ரொமான்ஸ் கதை தான். இப்போ கதையை பார்ப்போம். மீசையில ஒத்த முடி நரைச்சிருக்கிறது அசிங்கமா இருக்கா? 40 வயசு தாண்டா நரைக்கதான் செய்யும். இன்னும் இளமையை அப்படியே இழுத்து பிடிக்கலான்னு நினைப்பா? உங்களுக்கு உங்களை விட வேகமா நடக்கிற பசங்க இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இழுத்து பிடிக்கணும்டி. இளமையா இருந்தாதான் எல்லாமே, இல்லனா பவர் போயிடும். புள்ளை இல்லாத வீட்ல கிழவன் துள்ளி விளையாடுவான். அந்த கதையா நடந்துக்காதீங்க. கொஞ்சம் நடக்கிற வேலையை பாருங்க. ஏய் பேனா குடி. நீ அது என்னோடது குடி. என்னோட புது பேனா தாடி. உன்னோட பேனா குடிச்சிட்டு என்னோட புது பேனா எடுக்கறியா? ஏய் நில்றி. நீ என்ன கொடுக்க மாட்டே. என்ன இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா நீங்க? நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போல. ஏன்? இதுக்குதான் சொன்னேன், இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கணும். உள்ளதும் போச்சா? ஏய், முதல்ல சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாருங்க. சீக்கிரம்டா. நீயும் தான்.